இந்த குழப்பம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ? முன்னாடியே பேசி எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி விசி லெட்டரையும் வாங்கிட்டு போய் ஆளுநரை சந்திச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்ல மதிவாணன் சார். அதாவது இது யார் பிரச்சனை என்னன்னு தெரியல. நான் திரும்ப என்ன சொன்னாருன்னா, செய்தியாளர்கிட்ட 2 நாளைக்கு முன்னால, நாங்க இது போல அரசியல் பிரச்சனைகள்ல இடதுசாரி கட்சிகளும் விசிகாவும் சேர்ந்து ஒரே முடிவு தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதனால அதுல பெரிய மாற்றம் இருக்கும்னு நான் நினைக்கல. பிரகாஷ் சார் சொல்ற மாதிரி இந்த பார்கெனிங் ஏதாவது நடந்துட்டு இருக்குதான்னு தெரியல. இப்ப நீங்க அசால்ட்டா சொல்லிட்டீங்க துணை முதல்வர் அது அவங்க கொடுக்குறேன்றாங்களா, அது எப்படி கொடுத்துருவாங்க? கதையா இருக்கு. 2 எம்எல்ஏக்கு ஒரு துணை முதல்வர்னா 5 எம்எல்ஏ வச்சிருக்க காங்கிரஸ் விட்டுருமா? அதெல்லாம் இல்லைங்க. அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கணும், மந்திரி சபையில இருக்கணும்னு விஜய் விரும்புறாரு. விஜய் எப்பவுமே அவரை மதிக்கிற ஆளுங்க, ஒரு அனுபவம் மிக்க அரசியல்வாதின்னு. ஆனா அவரு தான் பாத்தீங்கன்னு சொன்னா விஜய் ரொம்ப கேவலமாலாம் பேசியிருக்காரு. இப்ப அதெல்லாம் பேசினா நல்லா இருக்காது. பட் ஹார்ட் பார்கெனிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் சார் சொல்றதுதான் ஒரு கரெக்ட். அவருக்கு உங்களுக்கு கமிட்மெண்ட் கேக்குறாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, திருமாவளவன் பொதுவெளியில பேசுறதுக்கும் இப்ப நடந்துக்கிறதுக்கும் there is a wide difference. அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரியான முக்கிய அரசியல் பிரச்சனைகள்ல நாங்களும் இடதுசாரிகளும் ஒன்றாகத்தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இடதுசாரிகள் நிபந்தனையற்ற ஆதரவு சொல்லி 2 மணி நேரம் ஆச்சு. இவர் இது என்ன மெத்தடுன்னு எனக்கு தெரியல. அதாவது தமிழ்நாடே உற்று நோக்கி இருக்கும்போது 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறாங்க.